கன்னியாகுமரி ஸ்பெஷல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம பேக்கரி ஸ்டைல்லே எப்படி சூப்பரா சாஃப்டா ஸ்பாஞ்சியா ரசமலாய் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி பேக்கரி ஸ்டைல்ல சூப்பரா சாஃப்டான ரசமலாய் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரசமலாய் பண்ணுறதுக்கு ஒரு 1 லிட்டர் அளவு பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை பாயிலாக விடலாம். கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் ஊற்றலாம். இப்போ தான் நமக்கு பால் தெரிஞ்சு வரும். உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக லெமன் ஜூஸோ அல்லது தயிரோ எடுத்துக்கோங்க. பாருங்க, வினிகர் ஊற்றுனதும் பால் நல்லா தெரிஞ்சிட்டு இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பால் சூடா இருக்கும் போது இதுல ஒரு 1/2 லிட்டர் அளவு ஐஸ் வாட்டர் அல்லது ஐஸ் கியூப் கொஞ்சமா போடுங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு சென்னா நல்ல சாஃப்டா வரும். இந்த ரசமலாயும் நல்ல ஒரு சாஃப்டா ஸ்பாஞ்சியா வரும். நீ இதை உடனே ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த தண்ணியை தனியா வடிகட்டி வெளியே எடுத்துட்டு சென்னாவை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல நல்ல ஒரு காட்டன் கிளாத்தா போட்டுக்கோங்க. அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த சென்னாவை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்பூன் வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ அதில் உள்ள தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும். இப்போ இந்த சென்னாவை பைப் வாட்டரில் காட்டி அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துடலாம். இப்போ சூடோடு இருக்கும்போது நமக்கு கை வச்சு புளிய முடியாது. ஸோ பைப்பை திறந்து விட்டுட்டு அதில் இதை காட்டி நல்லா அதை புளிஞ்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு துணி வச்சு இதை நல்லா டைட்டாக கட்டிடலாம். இப்படி நல்லா டைட்டாக கட்டிட்டு இதை ஒரு உயரமான இடத்துல ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரை நல்லா தொங்க விட்டுருங்க. இப்போ அதில் உள்ள தண்ணி எல்லாமே வடிஞ்சு நமக்கு நல்லா இந்த சென்னா ட்ரை ஆகிரும். அதுக்கப்புறம் எடுத்து ரசமலாய்க்கு தேவையான டிஸ்க்லாம் ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் ரசமலாய்க்கு தேவையான ரப்ரின்னு சொல்ற இந்த திக்கன் மில்க் ரெடி பண்ணிடலாம். ஒரு 3/4 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா பாயில் பண்ண விடலாம். நீங்க ஃபுல் க்ரீம் மில்க் எடுக்கும்போது ரப்ரி நல்ல திக்காகவும் சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர் நல்லாவும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இனி இதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துடலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சதும் இதுல ஒரு 1/2 கப்ல இருந்து 3/4 கப் அளவு சீனி போடலாம். சுகர் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பால்ல சீனி நல்லா கரையிறது வரை அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பால் நல்லா திக்காகி பாதி ஆகிற வரை இந்த மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா
பாயிலாக விடலாம். இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ போடலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக எல்லோ கேசரி பவுடர் இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா ரெண்டுமே இப்படி துருவி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த பால் நல்ல திக்காகி அது பாதி ஆகிற வரை அதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பாயில் ஆக விடலாம். உங்களுக்கு ஷாப்ல வாங்குறது மாதிரி நல்ல ஒரு எல்லோ கலர்ல வரணும்னா எல்லோ கேசரி பவுடர் வேணா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப நமக்கு நல்ல ஒரு எல்லோ கலர்ல வரும். பாருங்க, இந்த மாதிரி சைட்ல நோர படியும் போதே நமக்கு அது நல்லா திக்காகி வருதுன்னு அர்த்தம். ரப்ரி ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மூடி எப்படி வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ள ரசமலாய்க்கு தேவையான டிஸ்க் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு இந்த சென்னாவை நம்ம எடுத்திருக்கோம். நீ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி பண்ணின இந்த சென்னாவை ஒரு 10 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சிருங்க. அப்பதான் நமக்கு ரசமலாய் நல்ல சாஃப்டா வரும். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் போடுங்க. சீனிப்பாகில் போட்டு பாயில் பண்ணும்போது இந்த ரசமலாய்க்கு ரெடி பண்ண டிஸ்க் எல்லாமே உடையாம நமக்கு சூப்பராக வரும். ஸோ இதையும் போட்டு இன்னும் ஒரு 5 to 10 நிமிஷம் வரை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு 10 to 12 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிருங்க. இனி இதுல சின்ன ரவுண்டா பால் பிடிச்சி அதுல இருந்து நம்ம டிஸ்க் மாதிரி ஃபிளாட் பண்ணி எடுத்துடலாம். அதுல கொஞ்சமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. லைட்டா பால் பிடிச்சிக்கோங்க. இந்த கை வச்சு லைட்டா இப்படி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப டைட்டா வேண்டாம், லைட்டா உருட்டுனா போதும். கிராக் ஒன்றும் இல்லாதது மாதிரி இப்படி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த கையை வச்சு ஜென்ட்லியா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு எடுங்க. இந்த மாதிரி கிராக்லாம் ரொம்ப இல்லாதது மாதிரி அழகா உருட்டி எடுத்துருங்க. ப்ரெஸ் பண்ணும்போது ஜென்டிலா ப்ரெஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹார்டா பண்ணும்போது நமக்கு ரசமலாய் வேக வைக்கும் போது அது ஹார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவுலையும் டிஸ்க் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், நம்ம ஏன்னா பாயில் பண்ணும்போது நமக்கு சைஸ் டபுள் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்காவே ரெடி பண்ணுங்க. இப்படி எல்லா மாவுலையும் டிஸ்க் பிடிச்சி வச்சிருங்க. உங்களுக்கு இந்த டிஸ்க் ஷேப்ல தான் பண்ணணும்னு இல்லை, ரசகுல்லா மாதிரி ரவுண்டாவும் பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா சிலிண்டர் ஷேப்லயும் பிடிச்சிக்கலாம். இனி ரசமலாய்க்கு தேவையான சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1 கப் சீனி அதுல போடலாம். சீனியை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணியில சீனி கரையிறது வரை அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி போடலாம். சுகர் வாட்டர் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டிஸ்கை 1 by 1 போடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடலாம். பாருங்க, 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம போட்டதுக்கு சைஸ்லாம் இப்போ டபுள் ஆகியிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அதை மெதுவாக அப்படியே திருப்பி போடுங்க. இனி இதை ஒரு 9 to 10 நிமிஷம் மீடியம் லோல வச்சு நல்லா குக்காக விடலாம். ரசமலாய்க்கு தேவையான டிஸ்க் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசமலாய்க்கு ரெடி பண்ண டிஸ்க் எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனப்புறம் எடுத்து அதை ரப்ரியில போடலாம். இப்ப ரசமலாய் லைட்டா ஆறி இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஏதாவது கண்கரண்டி எடுத்துக்கோங்க.
அதில் நம்ம ரசமலாயில் ஒரு பீஸ் எடுத்து வைக்கலாம். இப்போ இதை இப்படி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதில் உள்ள அந்த சீனி பாகெல்லாம் வந்துடும். சீனி பாகை இப்படி வந்து நம்ம வெளியே எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரப்ரி வந்து ஊற வைக்கும் போது உள்ளே நல்லா வந்து இறங்கும். இப்படி இந்த டிஸ்கில் உள்ள இந்த சீனி தண்ணியெல்லாம் ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டு இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்படியே எல்லா டிஸ்கிலையும் உள்ள சீனி தண்ணியை வந்து வடித்து எடுத்துடலாம். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்ச ரப்ரியில தேவையான அளவு எடுத்து ஊத்திக்கங்க. மீதி வந்தாலும் அது நெக்ஸ்ட் பேட்ச் நீங்க இப்போது பண்ணும்போது அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரசமலாயை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணிலேருந்து 5 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த டிஸ்கில் வந்து இந்த ரப்ரிலாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக நல்ல ஒரு ஸ்வீட்னஸோட இருக்கும். ஸோ இதை எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரசமலாயை எடுத்திருக்கோம். இனி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரசமலை சூப்பராக ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் வந்திருக்கு. டேஸ்ட்டும் செமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.